ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் இதை படிச்சு இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கர்டன் இருக்கு, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்குச்சு அந்த கேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமர் டாபிக், அதாவது ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன, ப்ரிப்போசிஷனில் என்னென்ன மாதிரியான ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பேன், பிளேலிஸ்ட்டே தனியாக வந்து இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஃபார் த past 2 months I am training you for general English especially. ஸோ இதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நம்ம ட்ராவல் பண்ண மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாத்தையும் 1 by 1 வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிவ்யூஸை வந்து கீழே இருக்கிற லிங்க்ல போய் நீங்கள் கண்டிப்பாக எனக்காக கொடுங்க. ஸோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸை கொடுக்குமாறு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஆட் ஆன் இன் இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷன் இஸ் a word or a phrase that connects a noun, ஒரு நவுனை இல்லைனா ஒரு ப்ரொனவுனை to a verb or an adjective in a sentence. சார் இதெல்லாம் வந்து எனக்கு புரியலை சார் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டு இல்லைனா ஒரு ஃப்ரேஸ் இல்லை 2-3 வேர்டு சேர்ந்து ஒரு நவுன் இல்லைனா ப்ரொனவுன், ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் என்னென்னு, அதையும் ஒரு வேர்ப் இல்லைனா அட்ஜெக்டிவாக கனெக்ட் பண்ணுறது தான் என்னன்னா ப்ரிப்போசிஷன். சரி, ஓகே. இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்ற கான்செப்ட். இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ல நீங்க எப்படி இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் த டைம்ல யூசேஜ் ஆஃப் ஆட் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் ஆட் எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்றத இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் பாருங்க, இட் ரெஃபர்ஸ் டு அ ஸ்மால் எக்ஸ்டென்ட் ஆஃப் டைம் ஆர் அ பிளேஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன இடம், ஒரு சின்னதாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகுது, ஒரு சின்ன பிளேஸோ இல்லை ஒரு சின்ன டைமிங்கை பற்றி பேசுதுன்னா அந்த இடத்துல ஆட்டை வந்து கொடுக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, at 7 AM, at 9 அப்படின்னா கரெக்டாக இந்த குறிப்பிட்ட ஒரு 7 மணி அப்படின்ற கரெக்டாக இருக்குது. அதே இது 7 மணி 1 நிமிஷம்னாலுமே கரெக்டாக ஒரு எக்ஸ்டென்ட் ஆஃப் டைமை பற்றி இதில் வந்து பேசுது. ஸோ அதை வந்து இதில் சொல்லியிருக்கோம். The reception started at 7 AM. ஓகேங்களா, we have a meeting at 3 PM, the store closes at midnight. இது எல்லாமே டைமிங். ஸோ அதே மாதிரி பிளேஸுக்குன்னா I live at தாம்பரம் in சென்னை அப்படின்னு சொல்றாங்கன்னா, சென்னையோட தாம்பரம் சின்ன இடம் தான், ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிளேஸ் தான். ஸோ அதனால இங்கே வந்து ஆட்டும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இங்கே வந்து இன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆட் இன்னும் ஒரே கேள்வியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரூல் நம்பர் 2, யூசேஜ் ஆஃப் ஆன். ஆன் எப்படி யூஸ் பண்றது, இது வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் டைம், ஜென்ரலா நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் இஸ் பர்த்டே, they will call you on Monday, on Saturday, on July 4th அப்படின்ற மாதிரி பொதுவாக ஒரு ஜென்ரலைஸ்டா சொல்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இது ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா at 6 PM அப்படின்னு சொல்லி கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லியிருந்தாங்க, இதில் அப்படி சொல்லலை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட நோட்ஸ் இது வரைக்கும் நிறைய எடுத்திருப்பீங்க, எந்த நோட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, போயமாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி ப்ரோஸ் நடத்திருக்கோம், அது எல்லாத்தையுமே வந்து கீழே ரிவ்யூவில் உங்கள் ரிவ்யூஸை கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸையும் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3, யூசேஜ் ஆஃப் இன். இட் ரெஃபர்ஸ் டு ஃபியூச்சர். இன் அ வீக்ஸ் டைம், ஃபியூச்சரில் இன்னும் ஒரு வாரத்தில், in half an hour, the movie will start in an hour, they met in 2015. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சரில் வந்து நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன் தான் வரணும். அடுத்து டியூரிங் வித் நோன் பீரியட்ஸ் ஆஃப் டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறது இந்த பொதுவாக. ஸோ இங்கே பாருங்கள், he learned a lot about cooking during
அந்த ஒரு டைம் டியூரிங் இஸ் ட்ரிப் டு இட்டாலி, அந்த இட்டாலிக்கு ட்ரிப்பு போன அந்த ஒரு நோன் பீரியட் ஆஃப் டைம்ல தான் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், குக்கிங் கற்றுக்கிட்டான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல டியூரிங் இஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். செகண்ட், டியூரிங் த சம்மர் வி ஆஃபன் கோ டு தி பீச். சம்மர்னாலே நான் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு போவோம் அப்படின்றத இதில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஹி ஃபெல் அஸ்லீப் டியூரிங் த மூவி, இந்த லைப்ரரி இஸ் க்ளோஸ் டியூரிங் ஹாலிடேஸ். ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை வந்து நம்ம ரூல் நம்பர் 4 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ரூல் நம்பர் 5, யூசேஜ் ஆஃப் ஃப்ரம். இந்த ஃப்ரம்மை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான ரூல் பாருங்க. இட் இஸ் யூஸ்டு வித் டு, until and till. ஸோ இந்த 3 கான்செப்ட் தான். ஓகே பாருங்க, from dawn to dusk, from sunrise till sunset, I will be on vacation from the 1st of May, you can call me from 3 p.m. onwards. ஸோ இதில் சொன்ன மாதிரி இந்த to, till, until இதோடலாம் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா from அப்படின்ற ஒரு டைமை வந்து நம்ம சொல்லுவோம். from dawn to dusk, இந்த இடத்துல till. ஸோ இந்த இடத்துல யூ கேன் கால் மீ ஃப்ரம் 3 p.m. சொல்லலாம். ஆர் அதே நேரத்தில் வந்து வி கேன் ஆல்சோ சே தட் அன்டில்ன்ற வார்த்தையை கூட இந்த சென்டென்சஸில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட ஆப்ஷனில் ஃப்ரம்மோ இல்லை அன்டிலோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 3 p.m. ஆன்வர்ட்ஸ். ஆன்வர்ட்ஸ்னா என்னது, 3 மணிக்கு மேலே தான் உங்களால் கூப்பிட முடியும்னு சொல்கிறதுனால ஃப்ரம். அதே தான் அந்த ஆன்வர்ட்ஸ் இல்லைன்னா யூ கேன் கால் மீ until 3 p.m. கூட அது வந்து வரலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, யூசேஜ் ஆஃப் பை. இந்த பை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த லேட்டஸ்ட் டைம் இன் ஃபியூச்சர். அது என்னன்னு ஒரு இது பார்க்கலாம். பை டிசம்பர், ப்ளீஸ் சப்மிட் யோர் அசைன்மெண்ட்ஸ் பை ஃப்ரைடே, she will be here by noon. ஸோ ஒரு ஃபியூச்சரோட ஒரு லேட்டஸ்ட் டைமை பற்றி பேசுறது தான் we should be using the word by. ப்ரிப்போசிஷன் by வந்து நம்ம இங்கே தான் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், யூசேஜ் ஆஃப் பிஃபோர். பிஃபோர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், லெட்ஸ் மீட் பிஃபோர் த ஷோ ஸ்டார்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். she always exercises before breakfast, I have met him before. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக அந்த சென்டென்ஸில் நம்ம நார்மலாகவே இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ரூல் கிடையாது. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், யூசேஜ் ஆஃப் சின்ஸ் ஃபார் த பிகினிங் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியடை வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ தான் அவன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான், அந்த டைம்ல இருந்து தான் அவன் செய்கிறான். she's been working here since January. அவர் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. எப்போ இருந்துன்னா ஜான்வரியில இருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க. they have been friends since childhood. அவங்க சின்ன பிள்ளையில இருந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றத ஒரு பிகினிங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரூல் நம்பர் 9. அடுத்து, யூசேஜ் ஆஃப் ஆஃப்டர், ஆஃப்டர்வர்ட்ஸ். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஃபோர் எப்படியோ அதே மாதிரி தான், இதுக்கும் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில் நல்லா பாருங்க, we will go out for dinner, ஆஃப்டர் த மீட்டிங் வரலாம், பிஃபோர் த மீட்டிங் வரலாம். ஸோ இது எதுனாலும் ஓகே தான். ஆஃப்டர்ன்ற வார்த்தை இப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சூன் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே வர் டிரான்ஸ்ஃபர்ட். சூன் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரூல் நம்பர் 9. ரூல் நம்பர் 10. இது எல்லாமே யூசேஜ் ஆஃப் அந்த டைம் கீழே வந்து நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் கீழே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். யூசேஜ் ஆஃப் டில், அதுக்கப்புறமா அன்டில். ஸோ இதில் பாருங்க, the store is open until 9 p.m. அந்த கடை வந்து 9 மணி வரைக்கும் தான் வந்து ஓப்பனாக இருக்கும். யூ கேன் ஸ்டே ஹியர் அன்டில் மண்டே. நீங்கள் திங்கக்கிழமை வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் வந்து இருந்து தங்கிக்கலாம். ஐ வெயிட்டட் டில் அன்டில் த ஆஃபீஸர் கேம். ஐ வெயிட்டட் டில் த ஆஃபீஸர் கேம். I waited until the officer came. இது ரெண்டுல எதுனாலும் வரலாம். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இதோட மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் அது ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா உங்களால் ஈஸியாக அந்த ரூலை வந்து அப்ளை பண்ண முடியும். சில வார்த்தைகளுக்கு தான் அந்த ரூல் வந்து எதோட நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம படிக்கணுமோ அதை நம்ம படிக்கணும். ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் இதை படித்து இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நீங்கள் எந்த கேள்வி வந்தாலும் ஈஸியாக அதை வந்து அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 11, யூசேஜ் ஆஃப் ஃபார். இதுல பாருங்க, ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். He was there for an hour.
ஓகே. தே ஸ்டேட் இன் பாரிஸ் ஃபார் 2 weeks. ஸ்பெசிஃபிக் பீரியட், இந்த டைம்ல தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்றது. ஃபார் an hour, ஃபார் 2 weeks, ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 30 minutes, நான் 30 minutes-ஆ தான் வெயிட் பண்றேன் இப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஃபார் அப்படின்ற ரூல் கீழே வந்து கொண்டு வருவோம். ஸோ இதையும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம டைமை வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பொசிஷன் வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே, இதில் யூசேஜ் ஆஃப் இன் எங்கே வரணும்? இண்டிகேட்ஸ் பீயிங் இன்சைட் அ ஸ்பேஸ். ஒரு பொருளை ஒரு இதுக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து என்ன சொல்லணும்னா இன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். இந்த ப்ரிப்போசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லைனை நீங்கள் வாசிக்கும் போதே அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அந்த ப்ராக்டிகாலிட்டியோடு சேர்த்து இந்த வார்த்தையை நம்ம செட் பண்ணணுமே தவிர 2-3 வார்த்தைகள் சேர்த்தாலுமே அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் சென்ஸை நான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸை ஸ்டேட் பண்ணுறேன். இண்டிகேட்ஸ் பீயிங் இன்சைட் அ ஸ்பேஸ். ஸோ இங்க பாருங்க, the cat is in the box, the kids are playing in the park. இதுல besides the parkன்னு வரலாம். ஆனா நல்ல லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க வந்து பார்க்ல தானே விளையாடுவாங்க, பார்க்கு பக்கத்துல போய் விளையாடுவாங்க இல்ல. ஸோ பார்க்கில் விளாடுறாங்கன்னா அதுக்கான கரெக்டான மீனிங்கோட நம்மளோட இது இருக்கணும். ஒரு ப்ராபபிலிட்டி, அதாவது பாசிபிலிட்டி வந்து 100% இருக்கிற மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ வார்த்தைகளை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யோசிங்கன்னு. ஸோ இந்த ஃபீல்ட் நாட் பிசைட் த ஃபீல்ட். பக்கத்தில், பார்க்குக்கு பக்கத்தில் எங்களோட குழந்தைங்க வந்து விளாடுறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பார்க்கில் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா யோசிங்க. சி ஃபவுண்ட் தி லாஸ்ட் ரிங் இன் ஹர் பேக். ஸோ அவங்களோட பேக்கில் தான் அவங்க வந்து அந்த ரிங்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. Next, usage of on indicates being on the surface of something. Surface of something. The book is on the table. So இது வந்து கரெக்டாக இந்த புக்குனா இந்த டேபிள் மேலே தான் இருக்கும். The book is on the table. Inside the table னு வருமா? On the table தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் புக்ஸை வந்து வைப்பாங்க. ஸோ ஆன் த டேபிள் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். இந்த புக்கு இருக்கு, இந்த புக்கை நான் வந்து ஆன் த டேபிள் தான் வைப்பேன். ஸோ ஓகே. There is a coffee stain on your shirt. ஆமா, ஷர்ட் மேல காஃபி ஸ்டெயின் வரும். The cat is sitting on the windowsill. அந்த விண்டோல வந்து அந்த கேட் வந்து உட்கார்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்ட். ஓகே, நீங்க வந்து இந்த டெஸ்ட்லாம் எப்படி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து கரெக்டாக வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களா அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க கமெண்ட்ஸா. கண்டிப்பா நீங்க டெஸ்ட் போடணும். கண்டிப்பா டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக மென்டல் ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த டெஸ்ட் இல்லாமல் நீங்க வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி சஃபிஷியன்ட். ஸோ நம்ம சைடில் இருந்துட்டு இனிமே இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம போடுறதுல இருந்து நீங்க வந்து இன்னும் 40 நாள் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 40 நாளில் வந்து எங்கள் சைடில் இருந்து we are providing a test series. ஜூலை 15th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஃபுல் டெஸ்ட் ப்ளஸ் 3 மார்க் டெஸ்ட் கொடுப்போம். அது போக முடிஞ்சால் 2 டெஸ்ட் வந்து ஐ வில் பி கிவிங் இன் யூடியூப் இட் செல்ஃப். இந்த 2 வீடியோ மட்டும் கடைசியாக எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த 2 இதில் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ எல்லாருக்குமே பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்களுக்கான ஆன்சர் கீ, அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வச்சு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறத ஆல்ரெடி நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ மெட்டீரியல்ஸ்க்காக வராமல் அந்த கொஸ்டினை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி கண்டிப்பாக நம்ம அந்த 200 கொஸ்டினையும் நம்ம வந்து எழுதிடணும். ஸோ அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக உங்களால் போட முடியுதா இதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாஸ் ஆனாங்கன்னா எனக்கும் வந்து இட் வில் பி வெரி மச் ஹாப்பி. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போய் நீங்கள் போய் எழுதுனீங்க அப்படின்னா இட் ஓன்ட் பி கரெக்ட். ஏன்னா என்னதான் சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அன்னைக்கான மேட்சை விளாடணும். நான் வந்து போன வாரம் அந்த மேட்சுக்கு முன்னாடி நான் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேட்சுக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குரூப் 4க்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அதனால நான் அதை யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து நான் கரெக்டாக எழுதிக்கிறேன். இது என்ன லாஜிக்கு? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த குரூப் 2 மட்டுமே படிக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பீங்க. நீங்கள் இந்த சான்ஸை விட்டீங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் இதுக்கே வந்து ரிசல்ட் வரும். அப்போ உங்களுக்கு எப்போ ரிசல்ட், அடுத்த வருஷம் நீங்கள் எழுதி அதுக்கடுத்து எப்போ ரிசல்ட் வருது, இதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாது. ஸோ இதை கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 9115049115.
இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை வாங்கி உங்களுக்கான பேமெண்ட்டையும் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக தான் இருக்கும். பிரிண்ட் போட்டு டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. யூசேஜ் ஆஃப் ஆன் த டேபிள், ஆன் யுவர் ஷர்ட், த கேட் இஸ் சிட்டிங் ஆன் த விண்டோ சில், இது எல்லாமே ஓகே தான். ரூல் நம்பர் 3, யூசேஜ் ஆஃப் at used for specific points or locations. ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொகேஷன். she is waiting at the bus stop, the party will be held at Sarah's house. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொகேஷன் தான் சாராஸ் ஹவுஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொகேஷன் தான் ஒரு பாயிண்ட் தான் பஸ் ஸ்டாப். he is at work right now. இவன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் சொன்னோம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா அவர் பண்றது என்னது? ஒர்க். ஸோ he is at work right now அப்படின்றதையும் நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரூல் நம்பர் 4, யூசேஜ் ஆஃப் அண்டர் இண்டிகேட்ஸ் பீயிங் beneath something. ஸோ இது வந்து என்னன்னா, அண்டர்னா என்னது? ஸோ the key is under the pot அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே வீட்டு சாவியை சில பேர் வந்து அந்த இதை லாக் பண்ணிட்டு ஒரு பூச்செடி கீழே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க, அண்டர். ஸோ அது லாஜிக். பூச்செடிக்குள்ளே வைக்கிறாங்களா, பூச்செடிக்கு வெளியே வைக்கிறாங்களான்றதுலாம் நம்ம யோசிக்க வேணாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்துட்டு they are keeping it as under. ஸோ அண்டர்லேயே வச்சுக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சார் அதை வந்து உள்ளே வைக்கக்கூடாதா, ஏன் கீழே தான் வைக்கணுமா? எக்ஸாமுக்கு நம்ம சுறா கைடில் இருந்து எல்லா கைட்லையும் அண்டர் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அண்டருக்கே போங்க, அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். The shoes are under the bed, the sun's rays fell warm under the clear sky, they found shelter under the bridge during the rain. ஸோ இந்த அண்டர்ன்ற வார்த்தைக்கு தான் நிறைய பேர் டவுட்ஸு. ஸோ இந்த டவுட்ஸில் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, லாஜிக் படி யோசிங்க. ஏன் சார் அண்டர், நான் வந்து பூச்செடிக்குள்ளே தான் வைக்கிறேன்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து டவுட். அதனால தான் எனக்கு சிரிப்பாக வருது. என்னடா இதுக்கு என்ன பண்ணுறது, ரெண்டுமே கரெக்டு தானே. ஸ்கூல் புக் வைஸு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்க்குன்னு சில வந்து ஒரு ஆன்சர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதுலேயே அவங்க அண்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அண்டருக்கே வந்து போகலாம், அண்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரூல்குள்ளே போகலாம். ரூல் நம்பர் 5, யூசேஜ் ஆஃப் ஓவர் இண்டிகேட்ஸ் பீயிங் அபவ் சம்திங் ஆஃபன் வித்தவுட் டச்சிங். இண்டிகேட்ஸ் பீயிங் அபவ் சம்திங், ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்கிறது அப்படின்னா. அதாவது வித்தவுட் டச்சிங், வித் டச்சிங்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புக்கை வைக்கிறோம் அந்த டேபிளில், இது டச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆன் த டேபிள் தானே நம்ம சொல்லுவோம். வித்தவுட் டச்சிங், இப்போ இதுக்கு அபவ்லாம் இருக்கு, இந்த டேபிளுக்கு அபவ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். த ஃபோன் ஃப்ளூ ஓவர் த சிட்டி. ஓகேங்களா, த பேர்ட் ஃப்ளூ ஓவர் த மவுண்டன்ஸ். சாரி, ஃபோன் கிடையாது, பிளேன். தேர் இஸ் அ பிரிட்ஜ் ஓவர் த ரிவர். ஸோ இந்த பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரோட கான்டாக்டில் இல்லாமல் இப்படி மேலே போகிறதுனால ஓவர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மீனிங் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யூசேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் டு இண்டிகேட்ஸ் பீயிங் பிசைட் ஆர் அட்ஜசன்ட் டு சம்திங். த லேம்ப் இஸ் நெக்ஸ்ட் டு தி சோஃபா. இது பக்கத்தில் இருக்கு. He sat next to his best friend during the movie. The lamp is next to the couch in the living room. The dog curled up next to the fireplace. இது எல்லாமே சிம்பிள் லாஜிக். ஸோ இது நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து யோசிக்க வேணாம். ரூல் நம்பர் 7, யூசேஜ் ஆஃப் பிட்வீன். இப்போ இந்த பிட்வீன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு விஷயத்தை மட்டும் செப்பரேட் பண்ணுறது பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா செப்பரேட்டிங் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ப்ரிப்போசிஷன் பிட்வீன் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ த பார்க் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைப்ரரி கொடுத்துருக்காங்க ஒன்று, செகண்ட் பார்த்தீங்கன்னா மியூசியம். ஸோ ரெண்டு பிளேஸுக்கு நடுவுலனாலே நம்ம என்ன பண்ணணும்னா பிட்வீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டுக்கு மேலே அப்படின்னா அடுத்த ரூலில் வரும் அமாங் அப்படின்னு வரும். She squeezed between the two cars to reach her bike. ரெண்டு காருக்கு நடுவில் அப்படியே அவ நுழைஞ்சு போய் அவள் பைக்கை போய் எடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. The letter was stuck between the pages of the book. ரெண்டு பேஜுக்கு நடுவில் வந்து சிக்கிக்குச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா யூசேஜ் ஆஃப் பிட்வீன். யூசேஜ் ஆஃப் பிஹைண்ட், ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது, பேக் ஆஃப் சம்திங், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம வந்து பிஹைண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். The garden is behind the house. The cat is hiding behind the curtain. She stood behind the podium. இதுல the cat is hiding behind the curtain னா இப்ப இந்த curtain இருக்கு, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்குச்சு அந்த cat அப்படின்னு வந்து சொல்றாங்க. The sun set behind the mountains. இங்க இருக்கிற மலைகளுக்கு பின்னாடி அப்படியே அந்த sun என்ன பண்ணிடுச்சு, அப்படியே sun set ஆயிடுச்சு அப்படின்றதான் behind casting a beautiful glow அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9 இப்போ வந்து போலாம். ரூல் நம்பர் 9, யூசேஜ் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது இண்டிகேட்ஸ் பீயிங் அஹெட் ஆர் ஃபேஸிங் சம்திங். ஒரு விஷயத்துக்கு முன்னாடியோ இல்ல அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். she stood in front of the mirror to fix her hair. ஸோ நம்ம ஒரு கண்ணாடியை பார்த்து நம்ம முடியை வந்து சரி பண்ணுறோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், ஒரு மிரருக்கு முன்னாடி நின்று அவங்க முடியை வந்து சரி பண்ணுறாங்க. த பஸ் ஸ்டாப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூலுக்கு முன்னாடி அது நின்றுச்சு. த ஸ்டாச்சு இஸ் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மியூசியம் என்ட்ரன்ஸ், மியூசியம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அந்த சிலையை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரூல் நம்பர் 10. ஸோ ரூல் நம்பர் 10, usage of above indicates being higher than something often with some distance. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். the painting is hanging above the fireplace. hanging above the fireplace. the ceiling fan is spinning above the dining table. the shelf is placed above the desk. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, aboveன்றது நார்மலான ஒரு யூசேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டிரெக்ஷன் அண்ட் அது போக நிறைய கொஸ்டின்ஸும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அது போக யாரெல்லாம் வந்து டெஸ்ட் சீரிஸ் வேணுமோ டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸ் வில் பி ப்ரொவைடிங். அண்ட் அட் த சேம் டைம் யாரெல்லாம் ரிவ்யூ கொடுக்கலையோ, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை ஃபுல் ஹார்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் சக்ஸஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கான ரிவ்யூஸை போடுங்க. இட் வில் பி வெரி மச் ஹாப்பி ஃபார் மீ டு see all students who have been benefited from me. ஸோ அதனால இட் வில் பி வெரி மச் என்ன சொல்றது, இந்த ஒர்க்கில் வந்து அதுதான் வந்து என்னன்னா ஒரு சந்தோஷமே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்மளை பார்த்து தேர் அப்ரிஷியேட்டிங், அவங்களுக்கு இதனால வந்து ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கெயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து சொல்லும் போது தான் ஒரு டீச்சரான ஒரு ப்ரொஃபஷனில் இட் வில் பி வெரி 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 மோட்டிவேட்டிங் ஃபார் தி ஸ்டாஃப். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்களும் போடுங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்காக கண்டிப்பாக அது வந்து தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம்ஸை நோக்கி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இறங்குங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். திருப்பி சொல்கிறேன், முக்கியமான சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் தான். செகண்ட் எடுத்தோன்னே நீங்கள் பேச வேண்டியது எதை பற்றினா மேக்ஸ், மூணாவது பாலிட்டி, நாலாவது ஹிஸ்ட்ரியை பற்றின எல்லாத்தையும், அதுக்கப்புறமா தான் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ், இது மாதிரி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போகணும். ஸோ அது போக டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட்டுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. படிக்கிறீங்களோ இல்லையோ டெஸ்ட் எழுதி பாருங்க அப்படின்றது என்னோட சைட்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு அட்வைஸ். இவ்வளோ நாள் ஏன் சார் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் படிக்கிறதுக்கான டைம், இப்போ உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான டைம். ஸோ ரெண்டையுமே இப்போ கலந்து பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸாமில் உங்களுக்கான சக்ஸஸ் கேரண்டி. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ஆல்சோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.